ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன இதை பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு படமாக இருக்கட்டும், இல்லை ஒரு நாடகமாக இருக்கட்டும், அதில் நடிக்கிற நடிகர்களை பற்றி தான் நம்ம அதிகமாக விமர்சனம் பண்ணுறோம், பார்க்குறோம், பேசுகிறோம். ஆனால் அந்த நடிகர்களை நடிக்க வைக்கிறதுக்காக அவங்களுக்கு போடுற மேக்கப், அதுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய பின்னணியாக இருக்கட்டும், அவங்களோட சேர்ந்து நடிக்கக்கூடிய துணை நடிகர்களாக இருக்கலாம், இவங்களுடைய உழைப்பு எல்லாமே சேர்ந்தால் தான் அந்த நாடகம் முழுமை பெறுது. ஒரு நாடகத்துக்கு மேக்கப் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இதை பார்த்தா அவங்களுக்கு புரியும். சாதாரணமாக அவங்கள பார்க்குறதுக்கும் அந்த மேக்கப்போடு அவங்கள பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் பின்னால் திரைக்கு பின்பக்கத்தில் இருந்து வேலை செய்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம நினைவு கூற வேண்டிய நேரம் இது. அதனால் எந்த படமாக இருந்தாலும் சரி, ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருக்கலாம், இல்லை ஒரு நாடகமாக இருக்கலாம், ஒரு மேடை நாடகம் எதுலனாலும் சரி, பெண் உழைப்பாளருடைய உழைப்பானது மிக போற்றக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பணம். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பள்ளி மாணவர்களுக்கு மேக்கப் ஒரு யமதர்ம வேஷத்துக்காக எவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அவங்களுக்கு துணை வரக்கூடிய மற்ற துணை நடிகர்களாக இருக்கலாம், அதுக்கு கூட வரக்கூடிய ரோல் எத்தனை பேர் நடிக்கிறாங்களோ அவ்வளோ பேருக்குமே அதே விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. ஒரு லேடி கேரக்டர் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பையனை லேடியாக மாற்றுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத பார்த்தா தெரியும். அவங்களுக்கான அந்த ஹேர், அவங்க வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம பண்ணோன்னா அதுக்கு பின்னால் இருந்து பல பேருடைய உழைப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்கப்புக்கு முன்னால் அந்த மாணவர்களுடைய உண்மையான தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.